அன்பு நெஞ்சங்களே, ஸ்ரீதன்யா டெக்னிக்கல் அஸ்ட்ராலஜி ஸ்ரீதரின் வணக்கங்கள். நம்ம 27 நட்சத்திரங்களுடைய குணங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றியும் பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரம் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நட்சத்திராதிபதி செவ்வாய். அதே மாதிரி முதல் 2 பாதம் கன்னி ராசியில் வரும். 3ஆம் 4ஆம் பாதம் துலாம் ராசியில் வரும். ஸோ கன்னி ராசியுடைய அதிபதி புதன். ஸோ இந்த முதல் 2ஆம் பாதம் உடையவர்கள் புதனுடைய சாரத்துலேயும் செவ்வாயோட சாரத்துலேயும் இருப்பாங்க. 3ஆம் 4ஆம் பாதத்தில் இருக்கிற சித்திரை நட்சத்திரக்காரங்க செவ்வாயோடைய சாரத்துலேயும் சுக்கிரனுடைய சாரத்துலேயும் இருப்பாங்க. ஏன்னா துலாத்துடைய அதிபதி சுக்கிரன். இவங்களுடைய பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க ரொம்ப சிறந்த குணம் உடையவர்களாக இருப்பாங்க. பரந்த மனப்பான்மையாக இருக்கும். நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு. அதே மாதிரி வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான வழியை எப்பவுமே தேடிட்டே இருப்பாங்க. சிறந்த கல்வியாளர்களாக இருப்பாங்க. அது நல்லா படிப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே சரி, காலேஜ்லேயும் சரி நல்லா படிப்பாங்க. அதுக்கு மேலேயே ரிசர்ச் பண்ணி நிறையா அறிவை வளர்த்துப்பாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நல்ல பொசிஷன்லேயும் இருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல வாக்கு வல்லமை இருக்கும். ஓகேங்களா? அதாவது சொல்கிற விஷயங்கள் நடக்கும். நல்ல பேச்சாளர்களாக இருப்பாங்க. அடிக்கடி பயணம் செய்கிறதுல இவங்களுக்கு விருப்பம் இருக்கும். பணத்தை சேமிக்கிறதுல அந்த சேவிங்ஸ் மென்டாலிட்டி நிறைய இருக்கும். சொத்து சேர்க்கறதுல நல்ல ஆர்வம் இருக்கும். நிதானமாகவும் இருப்பாங்க. அதே சமயத்தில் கோவப்படுறவங்களாகவும் இருப்பாங்க. ரொம்ப தைரியம் உள்ளவங்களாக இருப்பாங்க. எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடித்து கொடுத்துருவாங்க. ஒரு பொறுப்பு வாங்கினாங்கனாக்கா அதை முழுசாக பொறுப்பேற்றுக்கிட்டு அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை கண்டிப்பாக முடித்து கொடுப்பாங்க. இவங்களுக்கு நல்ல தைரியம் இருக்கும். கடினமான உழைப்பு இருக்கும். திறமை இருக்கும். தெய்வ பக்தி இருக்கும். இவங்க நல்ல வழியில் நடக்கிறவங்களா இருப்பாங்க. தைரியசாலியாக இருப்பாங்க. தன்னையும் தன்னை சார்ந்த குடும்பத்தாரையும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது ஃபேமிலியோட க்ரோத் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலமாக இல்லாமல் குடும்பத்துக்காகவே உழைப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா எதிரிகளே அவ்வளோ இருக்க மாட்டாங்க. தன்னிக்கிட்ட பகைச்சிட்டாலும் அவங்கள பார்த்திங்கன்னா அவங்களே இவங்க விரும்புவாங்க. நீ உங்கள் பகைவரையும் நேசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அந்த குணம் இவங்களுக்கு இருக்கும். எப்பவுமே நல்லா வெற்றி அடையணும். ஒரு விஷயத்தை எடுத்தாக்கா அந்த விஷயத்தில் வெற்றி அடையணுன்ற நோக்கத்தோடவே இருப்பாங்க. எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் ஒரு முழு மூச்சாக அதில் அதில் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. சுயபுக்தி உடையவர்களாக இருப்பாங்க. சில பேர் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது அப்படிலாம் கிடையாது. அவங்க எது சரின்னு படுதோ அதுதான் செய்வாங்க. ஒரு விஷயத்தை எடுத்தாக்கா அதை தலைமை ஏற்று அதை லீட் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா அந்த படிப்பு, அறிவு, இந்த ஞானம் இதெல்லாம் வச்சு இவங்க ஒரு சிறந்த ஒரு ஆளுமை தன்மை உடையவராகவும் இந்த பெரிய பெரிய இடத்துல நல்ல பெரிய பொசிஷனில் இருக்கவங்களாகவும் இருப்பாங்க. நல்ல நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் எடுப்பாங்க. ஒரு சிறந்த மனிதர், இவங்க நல்ல ஒரு குணவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஜீவனாக இந்த உலகத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க வாழ்கிறாங்க. நான் போடுற வீடியோ பற்றின கேள்விகள், சந்தேகங்கள் இல்லை கருத்துக்கள் எதாவது இருந்தால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை ஃபோன் பண்ணி கூட பேசலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகள் இல்லை நீங்கள் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், இல்லை ராசிக்கல் குறித்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.